எழுந்து காலூன்றி நில் என்று கற்பித்த கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்தில் உங்கள் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள். கிறிஸ்துவுக்காக எழுந்து நில். ஆதிகால கிறிஸ்தவர்கள் கிறிஸ்துவுக்காக பக்தி வைராக்கியத்துடன் நின்ற விதங்கள் நம்மை மெய்சிலிர்க்க செய்கின்றன. பெருவெழுத்து இறைச்சலை போன்ற போராட்டங்கள் நம் வாழ்வில் மோதும் போது மாபெரும் தியாகிகளின் தியாகங்கள் நம்மை தலைநிமர செய்கின்றன. இவர்கள் போராட்டங்களை வேரிலேயே ஆட்டம் காண செய்தவர்கள். டிராசன் என்ற அரசன் கிறிஸ்தவர்களை மிகவும் துன்புறுத்தி கொண்டிருந்தான். கிபி 107 ஆண்டு அந்தியோகியாவில் பிரவேசித்தான். அவன் தன் முதல் வேலையாக கிறிஸ்தவர்களின் பாதுகாவலனாகிய விளங்கிய இக்னேசியஸை தேடினான். அரசன் முன் கொண்டு வரப்பட்ட இக்னேசியஸ் பல கேள்வி கணைகளால் துளைக்கப்பட்டார். முடிவில் விசுவாச வீரன் இக்னேசியஸ் வெற்றி பெறவே அரசன் பொங்கி எழுந்தான். இக்னேசியஸை சிறைப்பிடிக்க ஆணையிட்டான். புலி பயத்தால் ஓடும், ஆனால் கிறிஸ்துவின் வீரர்கள் புறமுதுகு காட்டி ஓடுபவர்கள் அல்ல. வாழ்வினாலும் சாவானாலும் அது கிறிஸ்துவுக்குள் என்பதில் உறுதியானார் இக்னேசியஸ். அந்தியோகியாவை விட்டு ரோம் நகருக்கு அழைத்து வரப்பட்டார். தான் வந்த வழிகளில் எல்லா மக்களை கிறிஸ்துவில் பலப்பட தைரியப்படுத்தினார். பேராயர் போலிகார்ப்பையும் சந்தித்தார். கிறிஸ்துவின் அன்பினால் இருவரும் ஒருவருக்கொருவர் தேற்றிக் கொண்டனர். பல கடிதங்களை இக்னேசியஸ் திருச்சபைகளுக்கு எழுதி அனுப்பினார். கிபி 107 ஆண்டு ஜனவரி 20 ரோமாபுரிக்கு கொண்டு வரப்பட்ட இக்னேசியஸ் மீண்டும் எச்சரிக்கப்பட்டார். விசுவாச வீரன் கிறிஸ்துவில் நிலைத்து நின்றதால் சிங்கங்களின் கூண்டுக்குள் போடப்பட்டார். அவர் உடல் அழிந்தது, ஆனால் உயிர் இறைவனில் இணைந்தது. திருச்சபை புத்துயிர் பெற்றது. அன்பரே, கிறிஸ்துவுக்காக எழுந்து நிற்க நம்மை ஆயத்தப்படுத்தி விட்டோமா? வெற்றிகரமான உலக சுவிசேஷ ஊழியத்திற்கு நமது குணாதிசயமே திறவுகோல் என்று ஹர்வர்ட் ஹெட்டி கூறியிருக்கிறார். ஆண்டவரே, புனித இக்னேசியஸை போன்று உமக்குள் வைராக்கியத்துடன் செயல்படுவேன். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக.